அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இப்போ பருப்பு ரசம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து வெள்ளைப்பூடு, பட்டை மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா மல்லி எல்லாத்தையும் வந்து மிக்சியில் நுணுக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா, பட்டை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதோட கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டு இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இதோட வந்து கொஞ்சேன்னு வந்து பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வந்து கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நான் ஏற்கனவே வந்து பருப்பு வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தூக்கி போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து துவரம் பருப்பு. நல்லா வந்து கிண்டிட்டு இதோட வந்து நான் வந்து ஒரு 2 கொத்து புளி வந்து ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் தூக்கி ஊற்றி இதோட பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு இதோட வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சேன்னு மல்லித்தலை போட்டு கடைசியாக அதை வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள் எல்லாத்துலேயும் வந்து சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் கடைசியில் வந்து கொதி வரும்போதே போடணும். முதலே போடக்கூடாது. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பருப்பு ரசத்துக்கு இப்படி தான் போடணும். பாருங்கள், ஒரு சூப்பரான பருப்பு ரசம் வந்து ரெடி. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.